أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய வரலாறு பாகம் 23. நபிகளாரின் நற்பணிக்கு இடையூறு. இன்றைய தலைப்பு, ஹஜ் காலம் முடிந்ததும் இறையழைப்பு பணியை அதன் ஆரம்ப நிலையிலேயே கருவறுத்திட வேண்டும் என குறைசியர்கள் பல்வேறு வழிமுறைகளை கையாண்டார்கள். அவற்றின் சிலவற்றை இன்று நாம் காண்போம். இழிவுபடுத்துதல், பொய்ப்பித்தல், எள்ளி நகையாடுதல் இது போன்ற செயல்களால் முஸ்லிம்களை மனதளவில் பலவீனப்படுத்த எண்ணினர். அற்பமான வசை சொற்களால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசினார்கள். சில வேளைகளில் அவரை பைத்தியக்காரர் என்றும் கூறினர். இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் 15வது அத்தியாயம் 6வது வசனத்தில் குறிப்பிட்டுள்ளான். நமது நபியாக உங்களை நோக்கி வேதம் அருளப்பட்டதாக கூறும் நீங்கள் நிச்சயமாக பைத்தியக்காரர்தான் என்று கூறுவார்கள் என்று இவ்வசனத்தை அல்லாஹ் இறக்கியுள்ளான். சில வேளைகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூனியக்காரர் என்றும் பொய்யர் என்றும் கூறுவார்கள். அதற்காக குர்ஆனில் 38வது அத்தியாயம் 4வது வசனத்தில் அச்சமூட்டி எச்சரிக்கக்கூடிய ஒரு தூதர் அவர்களின் இனத்திலிருந்தே அவர்களிடம் வந்ததை பற்றி அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் மிக பொய் சொல்லும் சூனியக்காரர்தான் என்று உங்களை நிராகரிப்பவர்கள் கூறுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டுள்ளான். வஞ்சகத்தனத்தையும் சுட்டெரிக்கும் பார்வைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வீசினார்கள். இதை குறித்து அல்லாஹ் அல் குர்ஆனில் 68வது அத்தியாயத்தில் 51வது வசனமாக இறங்கியுள்ளான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது எளிய தோழர்களுடன் அமர்ந்திருக்கும் பொழுதும் அவர்களை கேலி செய்வார்கள். இதற்காக அல்லாஹ் அல் குர்ஆனில் 6வது அத்தியாயத்தில் 53வது வசனத்தை இறக்கியுள்ளான். இவ்வாறு ஒவ்வொரு நாளும் கேலி, கிண்டல், குத்துப்பேச்சு போன்ற இடையூறுகளை அதிகரித்து கொண்டே சென்றனர். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனதை பெரிதும் பாதித்தது. இது குறித்து அல்லாஹ் அல் குர்ஆனில் இவ்வாறு கூறியுள்ளான். நபியே, உங்களை பற்றி அவர்கள் கேவலமாக கூறுபவை உங்கள் உள்ளத்தை நொறுக்குகின்றன என்பதை நிச்சயமாக நாம் அறிவோம். அதை நீங்கள் ஒரு சிறிதும் பொருட்படுத்தாதீர்கள். பிறகு அவர்களது மன நெருக்கடியை அகற்றும் வழியை கூறி அவர்களை அல்லாஹ் உறுதிப்படுத்தினான். நீங்கள் உங்கள் இறைவனை துதி செய்து புகழ்ந்து அவனுக்கு சிரம் பணிந்து வணங்குங்கள். உமக்கு யக்கீன் என்னும் மரணம் ஏற்படும் வரையில் இவ்வாறே உங்கள் இறைவனை வணங்கி கொண்டிருங்கள். அல் குர்ஆன் 15வது அத்தியாயம் 98-99 வசனங்கள். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை நாளை மற்றொரு வீடியோவில் காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.